அனைவருக்கும் வணக்கம். எபிசோட் 12. போன எபிசோடில் பிரார்த்தனாவோட மாமியார் அவளை பற்றி அவள் ஃப்ரெண்டு கிட்ட திட்டிக்கிட்டு இருந்ததை பார்த்தோம். படுக்கையில் ஜீவனை காணாததால் வீடு முழுக்க தேடிய பின் அவனின் மொபைலை தொடர்பு கொண்ட போது அழைப்பு ஏற்கப்படாமல் இருந்தது. 4-5 முறை முயற்சித்த பின் மாமியார் மாமனாரின் அறைக்கதவை தட்டினாள். என்ன என்று எரிச்சலில் கதவை திறந்த மலர், அவங்க இன்னமும் வரல அத்தை, போன் போட்டாலும் போகல என்ற மருமகளை மிக கேவலமான ஒரு பார்வை பார்த்தாள். அவனுக்கு வேலை அதிகம் என்ற சைட்டிலேயே தங்கிட்டான் என்றவள் அவள் பதிலேதும் சொல்லும் முன் கதவை சாத்தியபடி, புருஷன் வந்தானா வரலையான்னு கூட தெரியாம அப்படி ஒரு பொறுப்பு, பொண்ணா இது என்று சத்தமாகவே சொன்னாள். கண்ணீரோடவே தன் அறைக்குள் திரும்பிய பிரார்த்தனா, என் கிட்டை ஒரு வார்த்தை பேசக்கூடாதா? அப்படி என்ன நான் தவறு செய்தேன் என்று மாய்ந்து போனாள். தொடர்ந்து 4 நாட்களும் ஜீவன் வீட்டிற்கு வரவில்லை. வலிந்து வலிந்து கேட்டால் அவன் மார்பில் கல் எடுக்க ராஜஸ்தான் போயிருக்கான் என்ற பதில் வந்தது. எப்போ வருவாங்க? போன் பண்ணி கேளு. போன் பண்ணினால் எடுக்க மாட்டாங்களே. தயக்கமாய் அவள் சொன்னபோது மலரின் பார்வையிலும் சுதியின் பார்வையிலும் அப்படி ஒரு நக்கல். அப்போ நேற்று யார் கூட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்க என்று சுதி கேட்டபோது, அது எங்க மாமா பொண்ணு, துபாயிலிருந்து பேசினாள் என்றாள். என்ற முனகல் மலரிடம் இருந்து வர தயக்கமாய் நோக்கிய அண்ணன் மனைவியிடம், அண்ணன் எப்போ வருவாருன்னு சொல்லும் போது சொல்றேன் என்றாள் சுதி. சாதாரணமாக கணவன் மனைவிக்குரிய மரியாதையை கொடுத்தா கூட வீட்டில் உள்ளவர்கள் அத்தனை சீக்கிரம் உரிய உரிமையை தரமாட்டார்கள். இந்த லட்சணத்தில் கணவனாலேயே உதாசீனப்படுத்தப்பட்டு ஒதுக்கப்படுபவளின் நிலை எப்படி இருக்கும்? வேண்டாத உறவுக்கு கிடைக்கும் அத்தனை அவமானங்களும் புறக்கணிப்புகளும் அவளுக்கு கிடைத்தன. மன உளைச்சலில் பசியும் பட்டினியுமாய் கிடைந்த வளை சீண்டுவார் எவரும் இல்லை. ஒரு நாள் மதியம் 2 மணி போல் ஏதேனும் கொறிக்கலாம் என்று அடுப்பங்கரைக்குள் நுழைந்த போது காலியான பாத்திரங்களே இருந்தன. சோர்வாய் திரும்பியவளை பார்த்த மலர், 2 நாளா வடிச்சு சீண்டாமல் மீந்து போனதை நான் தின்னுட்டு கிடந்தேன். மீந்து போனதை தின்னணும் என்று எனக்கு தலையெழுத்தா? பட்டினி கிடந்தாதான் புத்தி வரும், ஆணவம் அழியும். ஆனாலும் பொம்பளைக்கு இவ்வளவு ஆணவம் பத்தாது. என் புள்ள என்கிட்ட போனில் பேசிட்டானாம், பொறுக்கல, பட்டினி கிடக்கிறா, எங்களுக்கு என்ன என்றாள். அநியாயமாய் சுமத்தப்படும் பழிகளை ஏற்பதை விட வேறு வழி இல்லை என்பதை போலும் எதுவும் பேசாமல் அறைக்கு நுழைந்து கொண்டாள் பிரார்த்தனா. நான் அப்படியெல்லாம் நினைக்கல அத்தை என்று வாதிட மனதிலும் தெம்பு இல்லை, உடம்பிலும் தெம்பு இல்லை. மாலையில் மேல் கழுவி உடைமாற்றி காஃபி தயாரித்து கொண்டு 2 மடங்கு உறிஞ்சிய போது வெறும் வயிறாய் இருந்ததால் குமட்டி கொண்டு வரவும் மீதி காப்பியை வேறு வழியின்றி கீழே ஊற்றினாள் பிரார்த்தனா. இரவு ஃப்ரிட்ஜில் இருந்த மாவில் 2 தோசைகளை ஊற்றிக்கொண்டு உண்ட பின்புதான் சற்றே தெம்பு கிடைத்தது. கிட்டத்தட்ட 20 நாட்களாய் ஜீவனோடு எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்தது. அந்த நாட்களில் தாயாரிடம் கூட போனில் பேசக்கூட பயமாய் இருந்தது. வேறு யாருடனோ இவள் பேசுவது போன்ற பாவனையில் பார்க்கும் பார்வைகளை சந்திக்க நேர்ந்ததால் அதை கூட தவிர்க்க முயன்றாள். மறுநாள் காலையில் காஃபி போட சென்ற போது காஃபி தூள் டப்பாவை தேடி பார்த்த போது டப்பாவை காணவில்லை. சுதி, காஃபி தூள் டப்பா எங்கிருந்ததே பார்த்தியா என்று கேட்டபோது காதில் வாங்காதவளை போல சென்றவளை பார்த்து கொண்டிருந்த மலரின் குரல் கேட்டது. காஃபியை கலக்கி கலக்கி கீழே கொட்டுறதுக்கு அதை யாரு அப்பன் வீட்டு காசில் வாங்கவில்லை. இல்லத்த, நேற்று குமட்டி கொண்டு. போதும், நிறுத்து உன் வியாக்கியானத்தை என்று கை உயர்த்தி தடுத்த மலர் முறைத்து விட்டு சென்றாள். இவர்கள்தான் இப்படி செய்கிறார்கள் என்றால் சுதியை கட்டிக்கொள்ள போகிறவன் அதற்கும் பல படி மேலே இருந்தான். பிரார்த்தனாவிடன் துளி மரியாதையின்றி நடந்து கொண்டான். ஏதோ இவன் வீட்டில் அவள் தண்டத்திற்கு இருப்பது போல் இருந்தது அவன் செய்கை. மலரும் அவன் முன்னால், ஏய் பிரார்த்தனா, வீட்டுக்கு வந்திருப்பவர்களிடம் ஒரு கப் காஃபி கொடுத்து உபசரிக்க தெரியாதா என்று அரட்டுவாள். ஒரு நாள் தாயும் மகளுமாய் கோவிலுக்கு சென்றிருந்த நேரம் மாலை 7 மணி போல் வீட்டிற்கு வந்தான் சுமன். கிரில் கதவை திறக்காமல் மரக்கதவை மட்டும் திறந்து கொண்டு அவர்கள் கோவிலுக்கு சென்றிருப்பதாய் கூறியவளிடம், கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும், கதவை திறங்க என்றான் அவன். வீட்டில் ஒரு பெண் தனியாக இருக்கும்போது இப்படி விவஸ்தை இல்லாமல் பேசுகிறானே என்ற எண்ணம் துளியுமின்றி காலை ஒரு விதமாய் ஆட்டியபடி நின்றவனிடம், அவங்க வந்த பிறகு வாங்க என்று சொல்லிவிட்டு கதவை சாத்தினாள் பிரார்த்தனா. தாயும் மகளுமாய் இரவு 8 மணி போல் வந்த நேரத்தில் வீட்டிற்கு வெளியே காம்பவுண்ட் சுவரை ஒட்டியபடி கிடந்த நீண்ட கல்மேல் உட்கார்ந்து கொண்டிருந்தவன் பற்ற வைத்த நெருப்பில் நெடுநேரம் வரை பிரார்த்தனாவின் கண்களில் கண்ணீர் ஆளுமை செய்து கொண்டிருந்தது. எப்படியெல்லாம் பேசிவிட்டார்கள்!
ஒரு இளம் பெண்ணும் இளைஞனும் இந்த இரவு நேரத்தில் இப்படி தனியாய் இருப்பது நல்லதா? ஊர் உலகம் என்ன சொல்லும்? ஏன் இவர்கள் கூட என் மேல் பழியை போட மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்? எனக்கென்று நான் வைத்திருக்கும் ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்பது தப்பா? உன் அழகில் மயங்கி போய் விடுவான் என்று பயந்துட்டியா? அப்படி மயங்கி விழ நீ என்ன ரம்பையா, ஊர்வசியா? என் மகளோட நிறம் என்ன, அழகு என்ன? தப்பா நினைப்பதற்கும் ஒரு தராதரமேனா என்று கோபமாய் மலர் கண்களை உருட்டிய போது ஆடித்தான் போனாள் பிரார்த்தனா. வீட்டுக்கு வந்த பிள்ளையை உள்ளே கூட விடாமல் இதுதான் விருந்தாளியை வரவேற்கும் பண்பா? நல்ல குடும்பத்தில் ஒழுக்கமா வாழ்ந்திருந்தா இந்த நடைமுறைகள் எல்லாம் தெரிந்திருக்கும். ச, இது என்னடான்னா என்று முகத்தை சுழித்தவள், வாயிலே ஏதாவது அசிங்கமா வந்துட போகுது என்றாள். ஒட்டாங்கண்ணி மேல் மழை பொழிந்தது போல எதிர்பேச்சு பேசாமல் நின்றாள் பிரார்த்தனா. 2 நாட்களுக்கு பின் ஒரு நாள் மலர் ரேஷன் கடைக்கு சென்றிருந்த நேரத்தில் சுதி டெய்லர் கடைக்கு சென்றிருந்தாள். அன்றும் பெரிய இவன் போல் வந்து கதவை தட்டினான் சுமன். பொங்கி எழுந்த வெறுப்புடனே கதவை திறந்துவிட்டு நமக்கு எதற்கு வம்பு என்று மாடிப்பக்கம் சென்று விட்டாள் பிரார்த்தனா. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு பின் மாடிப்படிகளில் இறங்கி வந்தவள் கண்ட காட்சி, ச என்று அருவருப்புடன் திரும்பியவளை அரைகுறை உடையில் சோஃபா மேல் கிடந்த ஸ்ருதியும் சுமனும் பார்த்து விட்டனர். பலமுறை ஸ்ருதிக்கு அந்த வெறுப்பும் அருவருப்பும் கலந்த பிரார்த்தனாவின் முகமே முன்னால் வந்து நின்று குற்றம் சாட்டியது. என்னையா கேவலமா நினைக்கிற? இருடி, ஊரே உன்னை காரி துப்பும்படி பண்றேன் என்று கருவி கொண்டிருந்தாள் ஸ்ருதி. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாமா?